இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? சம்மங்கி பிட்ல. ஓஹோ. கறிகாய் எல்லாம் போட்டு அதுக்கு என்னென்ன கறிகாய் இன்னைக்கு நறுக்க போறேன்? அவரைக்காய், கத்திரிக்காய், சௌச்சௌ, புடலங்காய், முருங்கைக்காய். நாங்க 5 பேர் மாட்டு கொண்டு இருந்தோம். காத்தால எழுந்துவோம். ஒருத்தர் காஃபி போடுவோம், ஒருத்தர் கறிகாய் நிற்போம், ஒருத்தர் வெள்ளையில இருக்கிற பாத்திரத்தை வேலைக்காரி சுவிச்செல்லாம் கொண்டு வந்து என்ன டிஃபன் கேரியை குழந்தைங்களாம் 5-6 குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த டிஃபன் பாக்ஸு அதெல்லாம் வச்சுருந்து ஒருத்தருக்கு ஒரு வேலை அது சொல்லிடுவோம். அவ வந்து செஞ்சிருவான். எனக்கு கரியான் இருக்கிற வேலை, கமலுக்கும் கரியான் இருக்கிற வேலை, எனக்கு காஃபி போடுற வேலை. உங்களுக்கு காஃபி போடுற வேலை? காஃபி போடுற வேலைன்னா நான் கொடுத்தாதான் நீங்க யாரா இருந்தாலும் காஃபி குடிக்கணும். நீங்களா ஒரு இது கூட கலந்து குடிச்சிடும். எத்தனை மணிக்கு? எனக்கு எப்படி தெரியும் எத்தனை பேர் ஆச்சு, எத்தனை பேர் குடிச்சான்னு? என்னை கூட்டின்னு வந்துதான் நான் கிட்ட வந்து நின்று கொடுத்தா காஃபி கொடுக்கணும். உங்க ஆத்துக்காருக்கு நீ கலந்து போன, அவ ஆத்துக்காருக்கு அவ கலந்து போனா எனக்கு எப்படி தெரியும் பால் எவ்வளவு இருக்கு, என்ன பாக்கி கொடுக்கணும்னு? என்னை கேட்டுதான் மாமனார் மாமியார்ல இருந்து என் கையிலே தான் காஃபி குடிக்கிறோம். நான் தான் 2 தரம் டிகாஷனை 2 ஃபில்டர்ல டிகாஷனை போட்டு ஒரு பெரிய ஜாடியில ஊத்தி வச்சிருக்கேன். அப்புறம் பால் பெரிய 5 கிலோ லிட்டர் பால் வரும். அது ஒரு பெரிய தவளையில ஒரு இதுல ஒரு பக்கம் வச்சிருவேன் கேஸ்ல. பாக்கெட் பால் இல்ல, என்ன பால் அது? கறக்கிற வாசனையே வரும். சரி. எங்காத்திலேயே மாடு இருந்து அதையும் கறக்கும். எல்லாத்தையும் அந்த பெரிய தவளையில போட்டு அதை இது பண்ணி வச்சு அது கொஞ்சம் ஜலத்தையும் ஊற்றி அதை பண்ணிடுவேன். இந்த பக்கம் ஒரு அடுப்புல ஒரு எவ்வளவு தண்ணி ஊற்றுவேன்? ஏதோ சொன்னேன் 5 லிட்டர் பாலுக்கு. கறந்த பாலுக்கெல்லாம் மாடு கறந்த பாலுக்கெல்லாம் நான் சரியெல்லாம் ஜலம் விட முடியாது. ஓகே. சும்மா 2 டம்ளர் விடலாம். சரி. அதை எடுத்துட்டு பக்கத்துல ஒரு பால் பாத்திரத்தை வச்சுட்டு அதுல அந்த பெரிய கரண்டியிலேருந்து எடுத்து நீ வந்திருக்கியா காப்பிக்கு உனக்கு மாத்திரம் 4 கரண்டி ஊற்றி காய்ச்சி அப்படியே அந்த டிகாஷன் பெரிய ஜாடியில் எடுத்து வச்சுக்கணும். 2 தடவை ஊற்றி 2 ஃபில்டர் போட்டு அதில் ஊற்றி வச்சுக்கணும். அதுலேருந்து ஊற்றி அந்த சர்க்கரையை போட்டு டவரா டம்ளர் அடிச்சு உனக்கு ஆண்ட எனக்கு காப்பி வேணும்னா என்னதான் நீ வந்து கேட்கணும். ஏன்னா எனக்கு அப்பதானே தெரியும் நான் யாருக்கு கொடுத்தேன்னு. அதை கலந்து ஊற்றுவேன். நான் என்னென்ன மாமனார் மாமியாரா இருந்தாலும் நான் ஊற்றுதான் காப்பி குடிக்கிறேன். இது 8 மணி வரைக்கும் நீங்க காஃபி போடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆபீஸ் போறவாள்லாம் காத்தால டிஃபன் சாப்பிட்டு ஆபீஸ் போவோம். அவளுக்கு எல்லாம் என்னன்னா 2ஆம் தரம் காஃபி குடிக்கும். இன்னொரு குடிச்சு விட்டான் போவோம். அவ போவோம். அப்புறம் கடைசியில எல்லாத்தையும் அதுல போய் என்னோட தவளை பாலும் ஆயிடும், நான் வச்ச டிகாஷனும் ஆயிடும். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு கொல்லையில போட்டுட்டு வேலைக்காரிக்கு போட்டுட்டு நான் அப்புறம் தான் குடிக்கவே போவேன். முருங்கைக்காய் போட்டாதான் நல்லா இருக்கும். மேல கறிகாய் எது போட்டுருந்தாலும் முருங்கைக்காயை போட்டுதான் ஆனும். மற்றபடி எது வேணா சேர்த்துக்கலாம். மொத்தம் 4-5 கறிகாய் இருக்கணும். அப்பதான் நல்லா நிறையாவும் பண்ண முடியும். நல்லா எல்லா வாசனையும் வரும். முருங்கைக்காய் இல்லாத பண்ண முடியாது. ஓகே. சூப்பரா திருவரையில்மா. நாங்கெல்லாம் மிக்சியில கட் பண்ணி போடுவோம். நீங்க இல்ல ஓரமா திருவிண்டு வரணும். திருவிண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும். இதை உள்ள முதல்ல திருவிட்டேன்னு வச்சுக்கோ, இது அப்படியே பேந்து வந்துடும். திருவிழாவே இருக்காது. இப்ப அதெல்லாம் வறுக்க போறீங்களாமா? ஆமா, எல்லாம் சம்மங்கி பிட்ல. சம்மங்கினா மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இது இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்றோம். உளுந்து இது 2 டேபிள் ஸ்பூன். இது மிளகு அது 1 டீஸ்பூன். சின்னதாக வச்சுக்கோங்க. ஃப்ளேமா இந்த பக்கம் அந்த பக்கம் அவ்வளோதான். வாசனை வருது இல்லையா? இது வந்து ஜாடிக்கே சில்லி உரைக்காது, ஆனால் கலர் வரும். ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்று தாளிச்சு கொட்டை நீட்டுக்கலாம். நம்மளா அப்படி பண்ணி சிம்லேயே வச்சு வச்சுருக்கேன் இல்லையா? ஆமா ஆமா. இதோட சேர்ந்து சரி போட்டு போட்டு நம்ம இதுவும் தேங்காயும் ஃப்ரை பண்ண அப்பதான் நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். அப்பதான் வாசனை. தேங்காய் கோல்டன் ஆகும், கொஞ்சம் செவக்கணும். ஆமா.
என்னமா இதுக்கு நல்லா வறுத்துட்டு இல்ல ஜோரா வறுத்துட்டு நல்லா ஃபுல்லா வறுந்துட்டு இப்போ வந்து இது ஆற வச்சு அரைக்கணும். இப்போ என்ன பண்ண போறேன்? வேக விட போட கரிகாயெல்லாம் கரிகாயெல்லாம். சோ இதுக்கு வெந்நீர், அதுல மஞ்சப்பொடி போட்டு தண்ணி கொதிக்க வச்சு மஞ்சப்பொடி போட்டு போதும். மஞ்சப்பொடி அப்புறம் இது ஒண்ணா போடணும். ஆமா போட்டு இன்னும் நிறைய வேக வேண்டி கொடுத்து முதல்ல போடுறேன் அடியில. இதெல்லாம் கொஞ்சம் கூட கொதிக்கணும் இல்லையா? கரெக்ட். கொஞ்சம் தண்ணி வேலை விட்டுக்கலாம். போடுங்க போடுங்க. அப்புறம் என்னன்னு சொல்ல வேண்டாமே, எல்லாம் தெரியாது இருக்கு இல்லையோ. இல்லை இப்போ சால்ட் போட்டுருவோமா கொஞ்சம்? இல்லை வேகட்டும், வெந்த அப்புறம் வேகாத போயிடும். இதுல இருக்கு. ஃபர்ஸ்டே வேக வச்சுட்டேன். ஆமா ஃபர்ஸ்ட் வேக வச்சு எவ்வளோ இருக்கும்? ஒரு டம்ளர் இருக்கும், சின்ன டம்ளர். சின்ன டம்ளர் வேக வச்சு வச்சாச்சு. வெரி குட். கரைச்சி வச்சுட்டேன். அங்க இருக்குல்ல காமிங்கோ, இங்கே காமிக்கிறேன். ஆமா ஒரு லெமன் சைஸ் புளி இல்லையா? எலுமிச்சம்பழ அளவு புளி, அதை கரைச்சி வச்சாச்சு. பருப்பு போட்டு வச்சாச்சு. என்ன பண்ண போறேன்? அரைக்க போறேன். இதுல எல்லாத்தையும் போட்டிருக்கேன் மிக்சியில. சரி, இத போட்டு அரைச்சு வச்சுட்டா அப்புறம் அதுலயே கொட்டிடலாம். ஓகே. வேற என்ன தண்டு மாதிரி என்னது இது? கொத்தமல்லி தண்டு. இது இலையெல்லாம் மேல எடுத்தாச்சு. அதே இதுக்குள்ள போட்டு கொதிக்க வச்சு. நல்ல ஐடியா. அது வீணா போகாது இருக்கும் இல்லையா? வாசனையாகும். நல்லா வெந்துடுத்துது. எல்லாம் வெந்துடுத்து. புளி கரைச்சி ஊற்றணும். ஓகே. இப்போ புளியை கரைச்சி வச்சிருக்கேன், ஊத்த போறேன். அந்த பக்கம் பாவங்களுக்கு கேமரா இதெல்லாம் தெரிஞ்சு போயிடுது. சூப்பர் ஸ்டார் ஆயிட்டேன். ஓகே. உப்பு நான் கையில் உப்பு சரி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லை இல்லை அப்புறம் என்ன அட்ஜஸ்ட் உப்பு கரைச்சி போயிடும். இப்போ வந்து இது என்ன ஆகும்? இதோட இது வாசனை போனோமா? புளி வாசனை கொதிக்கட்டும். 4 கொதி கொதிச்சாதான் புளி வாசனை போயிடும். அதுக்கப்புறம் அந்த பருப்பு அரைச்சத காமிங்க. மிக்ஸி இது அந்த இந்த உளுந்து, மிளகாத்தல், மிளகு, தேங்காய் இல்லையா? ஆமா சூப்பரா இருக்கு. மீனு இதுல புளி வாசனை போயிடுது. சரி, ஒரு பருப்பை போடுறேன். ஓகே. இப்ப இது வாட்டர் எல்லாம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லமா? ஆமா. மசாலா போடுறது, அரைச்சத போடுறது. இதுதான் அரைச்சது இல்ல? ஆமா. நல்லா இருக்கு பாருங்களேன் அந்த கலர்லாம். ஓகே. இதுல போட்டுறீங்களா? அந்த பக்கமா சூப்பர். இப்ப என்ன பண்ண போறேன்? தாளிச்சு கொட்டணும். கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் நெய். போடு. கடுகு வச்சேன். இது கொஞ்சம் சுடட்டும். பெருங்காயம், கடுகுலாம் இனிமேதான் போடும். வாங்கட்டுமா? பெருங்காயம் அதில் போட்டு அதில் ஊற்றி. வெரி குட்.